தமிழ்நாட்டிலேயே அதிக சுங்க கட்டணம் வசூலித்து வாகன ஓட்டிகளை கடும் இன்னலுக்கு தள்ளியுள்ளது பரளிப்புத்தூர் சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியில் மட்டும் அதிக சுங்க கட்டணம் வசூலிக்க காரணம் என்ன என்பது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மதுரையிலிருந்து நத்தம் வழியாக துவரங்குறிச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் பரளிப்புதூரில் சுங்கச்சாவடி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வந்தது. தமிழ்நாட்டில் வேறு எந்த சுங்கச்சாவடியிலும் வசூலிக்கப்படாத அதிகப்படியான கட்டணங்கள் இந்த பரளிப்புதூர் சுங்கச்சாவடியில் வசூலிக்கப்படுகிறது. நாங்கள் அடிக்கடி சரக்கு எடுக்க போக வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்களுக்குன்னு இல்லை, பொதுமக்கள் அனைவருக்கும் பாதிப்பாக இருக்குது. வெறும் 61 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைக்கான பரளிப்புதூர் சுங்கச்சாவடியில் ஒரு முறை பயணிக்க கார்களுக்கு 190 ரூபாயும், மினி வேன், டெம்போ வேன்களுக்கு 305 ரூபாயும், லாரிகள் மற்றும் பேருந்துகளுக்கு 635 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. வாகனங்களில் ஃபாஸ்டேக் இல்லை என்றால் 2 மடங்கு கட்டணம்தான். உங்களுக்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கிறாங்க. 380 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படுது. இந்த கட்டணம்ங்கிறது தமிழ்நாட்டில் எந்த ஒரு சுங்கச்சாவடியிலையுமே இவ்வளோ பெரிய கட்டணம் வசூலிக்கிறது கிடையாது. இந்த சுங்கச்சாவடியில் அதிக அளவு கட்டணம் வசூலிக்க காரணம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வகுத்துள்ள சுங்க கட்டண கணக்கீடு முறைதான். 2008 தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிப்படி உயர்மட்ட சாலைக்கு மட்டும் சாதாரண சாலையை விட 10 மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால்தான் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட உயர்மட்ட சாலைக்கு 70 கிலோமீட்டர் பயணிக்கும் அளவுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதே போன்று ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் பைபாஸ் அமைக்க 10 கோடி ரூபாய்க்கு மேல் செலவானால் 1.5 மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படும். இதன் காரணமாகவே 8.6 கிலோமீட்டர் தொலைவு உள்ள நத்தம் பைபாஸ் சாலைக்கு 12.96 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாங்க வேண்டிய கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனாலேயே மதுரையிலிருந்து துவரங்குறிச்சிக்கு இடையே உள்ள 61 கிலோமீட்டருக்கான சாலைக்கு 127 கிலோமீட்டர் என கணக்கிட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் 2007, 2008 ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை கட்டண விகிதப்படி தேசிய நெடுஞ்சாலையில் காரில் 1 கிலோமீட்டர் பயணிக்க 0.65 பைசாவாக இருந்த நிலையில் அது தற்போது படிப்படியாக உயர்ந்து 2.55% அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கார் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் பயணிக்க சுங்க கட்டணமாக ₹1.46 கட்ட வேண்டியுள்ளது. 2007 அதுக்கு முன்னாடி கட்டும்போது தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் அவங்க கட்டின பிரிட்ஜஸோட தூரம் ரொம்ப குறைவானதாக இருந்தது. அதனால் ஆட் ஆகிற அந்த டோல் ஃபீயோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் இப்போது உயர்மட்ட சாலைகள் எல்லாம் 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டருக்கு, 20 கிலோமீட்டருக்குலாம் திட்டம் தீட்டும்போது அதே அளவுக்கு அதை 10 மடங்கு தூரத்துக்கு நீங்கள் அதை கணக்கிட்டீங்கன்னா, இப்போ 20 கிலோமீட்டருக்கு நம்ம இப்போது உயர்மட்ட சாலை கட்டுறாங்கன்னா அதுக்கு பொதுமக்கள் 200 கிலோமீட்டருக்கு அதுக்கான நம்ம டோல் ஃபீ கட்ட வேண்டியிருக்கும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பல கணக்குகளை வைத்து சுங்க கட்டண உயர்வை நியாயப்படுத்தினாலும் இதனால் பாதிக்கப்படுவது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தான். எனவே பரளிப்புதூர் சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.